காமராஜரின் 6வது வயதில் அவரது தந்தை திடீரென மரணமடைந்தார். தந்தையை இழந்த அவர் தாயின் அன்பான அரவணைப்பில் வளர்ந்தார். விளையும் பயிர் முளையிலேயே தெரியும் என்ற பழமொழிக்கு ஏற்ப இளவயதிலேயே அனைத்து நற்குணங்களையும் பெற்றிருந்தார் காமராஜர். அவற்றில் சமயோசித அறிவுக்கும் யார் தவறு செய்தாலும் அதை தயங்காமல் சுட்டிக்காட்டும் தன்மைக்கும் 2 சம்பவங்கள். சரஸ்வதி பூஜைக்காக அனைத்து மாணவர்களிடமும் காசு வசூல் பண்ணியிருந்தார் ஆசிரியர். பூஜை முடிந்ததும் அனைத்து மாணவர்களுக்கும் சுண்டல் வழங்கப்பட்டது. எல்லோரையும் போல் முட்டி மோதாமல் காமராஜர் பொறுமையாக நின்றிருந்தார். இறுதியாக வந்த அவருக்கு ஏமாற்றம். சுண்டல் தீர்ந்து போயிருந்தது. மிக குறைந்த அளவே கிடைத்தது. நானும் காசு கொடுத்திருக்கிறேன். நியாயமாக எல்லோருக்கும் கிடைத்த அதே அளவு எனக்கும் கிடைத்திருக்க வேண்டும். நீங்கள் பொறுப்புடன் நடந்து கொள்ளவில்லை என ஆசிரியரின் முகத்திற்கு எதிராகவே அவரை குற்றம் சாட்டினார் காமராஜர். ஒரு முறை விருதுநகர் கோயில் யானைக்கு மதம் பிடித்து விட்டது. மக்கள் அலறி அடித்துக் கொண்டு ஓடினர். யாருக்கும் அதனை அடக்கும் வழி தெரியவில்லை. சிறுவனாயிருந்தாலும் காமராஜர் சமயோசிதமாக ஒரு யுக்தியை கையாண்டார். வேகமாக கோயிலுக்கு ஓடினார். யானையின் கால்களை பிணைக்கும் சங்கிலியை எடுத்து வந்தார். வெறிபிடித்த யானையின் அருகே தைரியமாக சென்று அதன் கால்களுக்கு அடியில் சங்கிலியை வீசினார். பழகிய யானைகளுக்கு ஒரு பழக்கம் உண்டு. காலருகே சங்கிலி கிடந்தால் கால்கள் கட்டப்பட்டிருக்கின்றன என அமைதியாக நின்றுவிடும். அன்று அந்த யானையும் சங்கிலியை கண்டதும் அமைதியாகிவிட்டது. தங்களுக்கே தோன்றாத இந்த அரிய யோசனை இச்சிறுவனுக்கு தோன்றியிருக்கிறதே என ஊர் பெரியவர்கள் பாலகனாயிருந்த காமராஜரை உச்சி முகர்ந்து பாராட்டினர். பிற்காலத்தில் தமிழகத்தின் அனைத்து குழந்தைகளுக்கும் கல்வி கண்ணை திறந்திட இரவு பகலாக உழைத்த பெருந்தகை காமராஜரின் பள்ளி படிப்பு விடுதலை போராட்டத்தின் மீது அவர் கொண்ட நாட்டத்தின் காரணமாக பாதியிலேயே தடைபட்டு போனது. திருவனந்தபுரத்தில் தனது மாமாவின் கடையில் வேலை செய்தார் காமராஜர். பள்ளி படிப்பு தடைபட்டு போனாலும் உலக விஷயங்களை கற்றுக்கொள்ள தவறவில்லை காமராஜர். ஓய்வு நேரங்களில் பத்திரிகை செய்திகளை படிப்பதை தினசரி வழக்கமாக கொண்டிருந்தார். படிப்பதோடு நிறுத்தி விடுவதில்லை. அந்த செய்திகள் பற்றி பெரியவர்களோடு விவேகத்தோடு விவாதிப்பார். அப்போது சுதந்திர போராட்டம் கனன்று கொண்டிருந்த காலகட்டமாதலால் காமராஜரின் கவனமும் சுதந்திர போராட்டத்தின் பக்கம் சென்றது. ஆயிரத்தி 1919 வருடம் ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி இந்தியாவையே அதிர்ச்சியில் ஆழ்த்திய அந்த கொடூர சம்பவம் நிகழ்ந்தது. இந்த தேசத்திற்காக பஞ்சாப் அமிர்தசரஸில் ஜாலியன் வாலாபாக் என்ற இடத்தில் அமைதியாக கூடியிருந்த காங்கிரஸ் தொண்டர்களை ஜெனரல் டயர் என்ற இரக்கமற்ற வெள்ளையனின் தலைமையிலான படையினர் முன்பின் அறிவிப்பின்றி சுட்டுத் தள்ளினர். செய்தி அறிந்து காமராஜர் பதறினார். தன்னையே தேச விடுதலைக்காக ஒப்படைக்க முடிவு செய்தார். மகாத்மா காந்தியை தலைவராக ஏற்றுக்கொண்டு விடுதலை போரில் முழுமையாக தன்னை இணைத்துக் கொண்டார். சுமார் 200 ஆண்டுகளுக்கும் மேலாக நமது தேசத்தின் வளங்களையெல்லாம் சுரண்டி ருசி கண்டிருந்த வெள்ளையர்கள் இந்தியர்களின் சுதந்திர வேட்கையை நசுக்கிவிட தங்களது முழு பலத்தையும் பிரயோகித்தனர். ஆயுதம் இயந்தாமல் அகிம்சை வழியில் போராடிய விடுதலை வீரர்களை மிருகங்களை விட கேவலமாக அடித்து உதைத்தனர். கைது செய்து வருடக்கணக்கில் சிறையில் அடைத்தனர். உறுதியுடன் போராடியவர்களை அந்தமான் சிறையில் அடைத்தனர். அதில் அநேகர் அங்கேயே உயிரிழந்தனர். துடிப்பு மிக்க இளைஞர்கள் தூக்கிலிடப்பட்டனர்.
அக்காலத்தில் வெள்ளையருக்கு எதிராக போராடுவது மிகவும் ஆபத்தானது என பாமர மக்கள் பயந்தனர். காமராஜரின் அன்னையும் தனது மகன் விடுதலை போரில் ஈடுபடுவது கண்டு மிகவும் கவலையடைந்தார். திருமணம் செய்து வைத்தால் அவருக்கு குடும்ப அக்கறை வரும் என எண்ணினார். தேச விடுதலைக்காகவும் தேசத்திற்காகவும் தன்னை அர்ப்பணித்து விட்டதாகவும் திருமணம் என்பது இனி எப்பொழுதும் தனக்கு வேண்டாம் என்றும் தாயாரின் கோரிக்கையை திட்டவட்டமாக மறுத்துவிட்டார் காமராஜர். காந்திஜி அறிவித்த அறப்போராட்டங்கள் அனைத்திலும் தீவிர ஈடுபாட்டோடு கலந்து கொண்டார் காமராஜர். தன்னலமற்ற உழைப்பின் காரணமாக தென் தமிழகத்தின் முக்கிய தொண்டராக உயர்ந்தார். இந்நிகழ்ச்சியை வழங்குபவர்கள் நெல்லை திருப்பதி கோவில் அருகே அமைந்துள்ளது செல்வி ஸ்டோர்ஸ். நெல்லை மீனாட்சிபுரம் செல்வி ஸ்டோர்ஸில் வீட்டு உபயோகப் பொருட்களின் அணிவகுப்பு. அனைவரும் வருகை தந்து வீட்டுக்கு தேவையான பொருட்களை தரமாகவும் விலை குறைவாகவும் வாங்கிச் செல்ல அன்புடன் அழைக்கிறோம். டிஷ்யூ பட்டுப்புடவைகள் 10,000 முதல் 40,000 வரை விலைக்கு வாங்கப்படும். செல்வி ஸ்டோர்ஸ், நம்பர் 34, BK ரோட், மீனாட்சிபுரம், திருநெல்வேலி சந்திப்பு. Phone 0462233896. Cell 9442395179. எப்பொழுதும் தீய பழக்க வழக்கங்களை தீவிரமாக எதிர்க்கும் காமராஜர் 1924ஆம் ஆண்டு மதுரையில் கள்ளுக்கடை மறியலை தீவிரமாக நடத்தினார். 1930ஆம் ஆண்டு காந்தியடிகள் உப்பு சத்தியாகிரகத்தை தொடங்கினார். தமிழகத்தில் காமராஜரும் அப்போராட்டத்தில் ஈடுபட்டார். இதனால் ஆத்திரமடைந்த வெள்ளையர் அரசு காமராஜரை கைது செய்தது. காமராஜர் கைது செய்யப்பட்ட செய்தி கேட்ட அவரது பாட்டி அதிர்ச்சியில் மரணப்படுக்கையில் விழுந்தார். பெல்லாரி சிறையில் அடைக்கப்பட்டிருந்த காமராஜரை அவரது மாமா வந்து சந்தித்தார். பாட்டியின் உடல்நிலை பற்றி கூறி மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தால் பிரிட்டிஷ் அரசு அவரை விடுதலை செய்ய தயாராக இருக்கும் தகவலையும் கூறினார். இந்த நாட்டுக்காக உயிரையும் விடுவேன், ஆனால் வெள்ளையனிடம் மன்னிப்பு மட்டும் கேட்க மாட்டேன் என காமராஜர் உறுதியோடு மறுத்துவிட்டார். இதனால் காமராஜர் 1 வருட சிறை தண்டனை அனுபவிக்க நேரிட்டது. தன்னலமற்ற காமராஜரின் உழைப்பு காங்கிரசின் முக்கிய தலைவர்களில் ஒருவரான சத்தியமூர்த்தியை மிகவும் கவர்ந்தது. சிறந்த காந்தியவாதியான சத்தியமூர்த்தியை காமராஜர் தனது அரசியல் குருவாக ஏற்றுக்கொண்டார். கடமையை செய், பலனை எதிர்பாராதே என்ற கீதையின் வாசகத்திற்கு இணங்க எந்த பலனையும் எதிர்பாராமல் தேசத்திற்காக உழைத்தார் காமராஜர். ஆனால் அவரே மறுத்தும் கட்சி பதவிகள் தானாக அவரை தேடி வந்தன. 1931ஆம் ஆண்டு ராமநாதபுரம் மாவட்ட பிரதிநிதியாக காங்கிரஸ் காரிய கமிட்டிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதே ஆண்டு அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். வட்டமேசை மாநாடு முடிந்து திரும்பிய காந்தியை ஆங்கில அரசு கைது செய்தது. அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட காங்கிரஸ் தொண்டர்கள் நாடு முழுவதும் கைது செய்யப்பட்டனர். அப்போராட்டத்தில் காமராஜரும் கைது செய்யப்பட்டார். ஆறாம் வகுப்போடு பள்ளி படிப்பு தடைபட்டு போன காமராஜர் அந்த சிறைவாசத்தை தனது உலக அறிவை வளர்த்துக் கொள்ள பயன்படுத்திக் கொண்டார். தமிழ் மட்டுமன்றி நிறைய ஆங்கில நூல்களையும் படித்து தனது ஆங்கில அறிவை வளர்த்துக் கொண்டார். சிறுவயது முதலே ஜாதிய ஏற்றத்தாழ்வுகளை மிகவும் வெறுத்தவர் காமராஜர். அக்காலங்களில் இந்து கோயில்களுக்குள் தாழ்த்தப்பட்டவர்கள் நுழைய தடை இருந்தது. இந்த சமூக அநீதியை தகர்க்க தீரர் சத்தியமூர்த்தியோடு இணைந்து தாழ்த்தப்பட்ட மக்களை அழைத்துக் கொண்டு மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்குள் ஆலய பிரவேசம் செய்ய வைத்தார் காமராஜர். தனது 16வது வயதில் மிக மிக சாதாரண தொண்டனாக காங்கிரசில் இணைந்த காமராஜர் அயராத உழைப்பு, நேர்மை, எளிமை
தன்னலமற்ற தேசப்பற்று போன்ற நற்குணங்கள் காரணமாக படிப்படியாக முன்னேறி 1940ஆம் ஆண்டு, அதாவது அவரது 37வது வயதிலேயே தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் தலைவராக பொறுப்பில் அமர்ந்தார். அவர் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டதில் மிகவும் மகிழ்ந்த நேருஜி அவருக்கு வாழ்த்து கடிதம் அனுப்பினார். எத்தனை போராடியும் வெள்ளையர் சுதந்திரம் வழங்குவதை தள்ளி போட்டுக் கொண்டே வந்ததால் போராட்டத்தை தீவிரமாக்க எண்ணினார் காந்திஜி. வெள்ளையனே வெளியேறு என்ற போராட்டத்தை துவக்கினார். இப்போராட்டத்திலும் காமராஜர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். இம்முறை 3 வருடம் சிறைவாசம் அனுபவித்த காமராஜர் 1945ஆம் ஆண்டு விடுதலையானார். தேச விடுதலைக்காக தனது வாழ்நாளில் ஏறத்தாழ 9 ஆண்டுகளை சிறையில் கழித்தார் காமராஜர். சுமார் 200 ஆண்டுகளுக்கும் மேலாக ஆங்கிலேயரிடம் அடிமைப்பட்டு கிடந்த நம் பாரத தேசம் இந்த உலகமே வியக்கும் வண்ணம் கத்தியின்றி இரத்தமின்றி அமைதி வழியிலான அறப்போராட்டத்தின் மூலம் 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி விடுதலை பெற்றது. மகாத்மாவின் தலைமையில் எண்ணற்ற தலைவர்கள் தங்களது வாழ்வை தியாகம் செய்து நமக்கு சுதந்திரம் வாங்கி தந்தனர். ஆயிரத்தி 1954ஆம் வருடம் அப்போதைய முதல்வராக இருந்த ராஜாஜி தொழிற்கல்வி என்கின்ற ஒரு புதிய கல்வி திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். ஒரு கொல்லனின் மகன் பள்ளியில் இருந்து மதியமே திரும்பி விடுகிறான். இனி பள்ளிகள் பாதி நேரம் தான் என்றும் மீதி நேரத்தில் தந்தையின் தொழிலை பழக வேண்டும் என்றும் அரசு கூறிவிட்டதாக சொல்லுகிறார். இத்திட்டத்திற்கு சமூக நீதி காவலர் பெரியார் கடும் எதிர்ப்பு தெரிவித்தார். அத்திட்டம் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மாணவர்களின் எதிர்காலத்தை பாதிக்கும் என்பதால் காமராஜரும் அத்திட்டத்தை எதிர்த்தார். எதிர்ப்புகள் வலுக்கவே ராஜாஜி அவர்கள் தனது பதவியை ராஜினாமா செய்தார். அடுத்த முதல்வர் யார் என்ற கேள்வி எழுகிறது. நேரு மற்றும் முக்கிய தலைவர்கள் காமராஜரையே முதல்வராகும்படி வற்புறுத்துகின்றனர். காங்கிரஸ் தொண்டர்களும் அதையே விரும்புகின்றனர். தமிழக மக்களின் எதிர்பார்ப்பும் அதுவாகவே இருக்கிறது. ஆனால் எப்போதுமே பதவியை விரும்பாத குணத்தாலும் 6வது வரை மட்டுமே படித்த தான் எவ்வாறு முதல்வர் பதவியில் அமர்வது என்ற தயக்கத்தாலும் முதலில் மறுக்கின்றார் காமராஜர். ஆயினும் அனைவரின் வற்புறுத்துதலால் பதவி ஏற்றுக்கொள்கிறார். 1954ஆம் ஆண்டு ஏப்ரல் 13 காமராஜர் அவர்கள் முதல்வராக பதவியேற்கிறார். அன்றுதான் தமிழகத்தின் பொற்காலத்திற்கு வித்திடப்பட்டது. ஒரு பச்சை தமிழன் முதல்வராக வந்திருக்கிறார் என பெரியார் மகிழ்ச்சியுடன் கூறினார். பதவியில் அமர்ந்ததும் அவரது முதல் சிந்தனை தன்னால் பெற முடியாது போன பள்ளிக் கல்வியை தமிழகத்தின் ஒவ்வொரு குழந்தையும் பெற்றிட வேண்டும் என்பதாகவே இருந்தது. முதல் காரியமாக முந்தைய ஆட்சியில் மூடப்பட்ட அனைத்து பள்ளிகளையும் திறந்தார். அன்றைய காலத்தில் அரசு பள்ளிகளிலும் கட்டணம் செலுத்திய கல்வி பயிலும் நிலை இருந்தது. கல்விக்கு காசு வாங்குவது தாய்ப்பாலை விற்பதற்கு சமம் என கூறிய காமராஜர் ஏழை குழந்தைகளும் பயன்பெறும் வகையில் கல்வியை இலவசமாக்கினார். அனைத்து குழந்தைகளும் பயன்பெற இருக்கும் பள்ளிகளின் எண்ணிக்கை போதாது என கருதிய காமராஜர் கிராமங்கள் தோறும் புதிதாக 1000கணக்கில் பள்ளிகளை கட்டினார். இதனால் தமிழகத்தின் குக்கிராமங்கள் வரை கல்வி கரைபுரண்டு ஓடியது. ஊரெல்லாம் பள்ளிகள் திறந்தாலும் அனைத்து குழந்தைகளும் பள்ளிக்கு வந்து விடவில்லை. காரணத்தை கண்டறிய
தமிழகம் முழுவதும் தாமே சுற்றுப்பயணம் மேற்கொண்டு ஆராய்ந்தறிகிறார். ஏழை குழந்தைகள் மாடு மேய்த்துக் கொண்டும் கல்லுடைத்துக் கொண்டும் இருப்பதை காண்கிறார். வறுமை மட்டுமே இதற்கு காரணம் என்று உணர்கிறார் காமராஜர். மதியம் பள்ளியில் அக்குழந்தைகளுக்கு உணவளித்தால் அதற்காகவாவது அவர்கள் பள்ளிக்கு வருவார்கள் என்று முடிவெடுக்கிறார் காமராஜர். ஏழை குழந்தைகள் மீது கருணையோடு கூடிய அக்கறையினால் உலகமே வியந்து பாராட்டிய மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். தமிழக ஏழை குழந்தைகள் எல்லாம் மகிழ்ச்சியோடு பள்ளிக்கு வர துவங்கினர். ஏழை குழந்தை கந்தல் ஆடையோடும் பணக்கார குழந்தை பகட்டான ஆடையோடும் வருவதை கவனித்த காமராஜர் மாணவர்களிடையே ஏற்றத்தாழ்வு கூடாது என்ற சமத்துவ நோக்கில் இலவச சீருடை திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். எவ்வித பேதமுமின்றி அனைத்து குழந்தைகளும் ஒரே வண்ணத்தில் அணிவகுத்து வரும் காட்சி அன்றிலிருந்து தொடங்கியது. ஆட்சி பொறுப்பேற்றதும் முதல் வேலையாக கல்வித்துறையில் அடுத்தடுத்து புரட்சி செய்த காமராஜர் பள்ளி படிப்பு என்பது வேலை வாய்ப்பிற்கான திட்டம் மட்டுமே என்பதை உணர்ந்திருந்தார். ஒரு சமூகம் அறிவில் சிறந்ததாக உலக ஞானம் உள்ளதாக வளர அனைத்து நூல்களையும் வாசிக்கும் பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என எண்ணினார். அதன் விளைவாக தமிழகம் எங்கும் சுமார் 3000 நூலகங்களை இயங்கும்படி செய்தார். இன்று நம் தமிழகம் அறிஞர்கள் நிறைந்த மாநிலமாக விளங்குவதற்கு அன்று கருவியாக இருந்தவர் காமராஜர். அவரே நமது ஞான தந்தை. காமராஜர் பதவியேற்ற பொழுது தமிழகம் வறுமையின் பிடியில் சிக்கியிருந்தது. பசியால் வாடிய ஏழைகளை காணும் பொழுதெல்லாம் வாடும் அந்த ஏழை பங்காளனின் உள்ளம் வறுமையை நிரந்தரமாக ஒழிக்க தொலைநோக்கோடு பல திட்டங்களை வகுத்தது. தமிழகம் எங்கும் அநேக நல்ல நிலங்கள் தரிசாக கிடக்க மழைக்காலங்களில் தண்ணீரெல்லாம் வீணாக கடலில் கடந்தது. ஆறுகளின் குறுக்கே அணைகளை கட்டினால் நிரந்தர பாசனத்தின் மூலம் ஆண்டு முழுவதும் விவசாயம் செய்யலாம் என்ற எண்ணத்துடன் தமிழகத்தின் அனைத்து ஆறுகளின் குறுக்கே அணைகள் கட்டினார். இதனால் தமிழகமே பச்சை பட்டாடை உடுத்திக் கொண்டது போல் பசுமையானது. விவசாயம் செழித்தது. விவசாயிகள் வாழ்க்கை மலர்ந்தது. அணைக்கட்டுகள் விவசாயம் வளர மட்டுமின்றி நீர்மின் நிலையங்களை அமைத்து மின்சார உற்பத்தி பெருகவும் காரணமாக அமைந்தன. தமிழகத்தில் காமராஜரின் ஆட்சியில் மின் உற்பத்தி அபரிதமாக வளர்ச்சி கண்டது. அதுவரை இருளில் மூழ்கி கிடந்த குக்கிராமங்கள் கூட மின்னொளியில் ஒளிர்ந்தன. தாராளமான மின் உற்பத்தி காரணமாக தமிழகத்தில் ஏராளமான தொழிற்சாலைகள் தோன்றின. வேலைவாய்ப்பு பெருகியது. 6வது வரை மட்டுமே படித்தவருக்கு ஒரு மாநிலத்தை ஆளும் திறமை இருக்குமா என சந்தேகத்தோடு பார்த்தவர்கள் விவசாயம், கல்வி, தொழில் என அனைத்து துறைகளிலும் தமிழகம் மற்ற மாநிலங்களுக்கு முன்மாதிரியாய் வளர்ந்தது கண்டு வியந்து நின்றனர். பிறரின் போற்றுதலையும் தூற்றுதலையும் எப்பொழுதுமே பொருட்படுத்தாத காமராஜர் கடமைகளை செய்வதில் மட்டுமே கண்ணாக இருந்த கர்ம வீரர். ஒரு திட்டம் மக்களுக்கு அவசியம் என்று முடிவு செய்துவிட்டால் அதற்கு எத்தனை எதிர்ப்பு வந்தாலும் முறியடித்து நிறைவேற்றுவார் காமராஜர். இந்நிகழ்ச்சியை வழங்குபவர்கள் நெல்லை திருப்பதி கோவில் அருகே அமைந்துள்ளது செல்வி ஸ்டோர்ஸ். நெல்லை மீனாட்சிபுரம் செல்வி ஸ்டோர்ஸில் வீட்டு உபயோகப் பொருட்களின் அணிவகுப்பு. அனைவரும் வருகை தந்து வீட்டுக்கு தேவையான பொருட்களை தரமாகவும் விலை குறைவாகவும் வாங்கிச் செல்ல அன்புடன் அழைக்கிறோம். டிஷ்யூ பட்டுப்புடவைகள் 10,000 முதல் 40,000 வரை விலைக்கு வாங்கப்படும். செல்வி ஸ்டோர்ஸ், நம்பர் 34, BK ரோட், மீனாட்சிபுரம், திருநெல்வேலி சந்திப்பு. Phone 0462-233-8296. Cell 9442395179. சென்னை பாரிமுனை ரயில்வே கேட் அருகே காலை மாலை வேளைகளில் அதிகமான வாகன நெரிசல் ஏற்பட்டது. அங்கு ஒரு சுரங்கப்பாதை அமைக்க முடிவு செய்தார் காமராஜர்.
அது குறித்து ஆலோசிக்க மத்திய மந்திரி வந்திருந்தார். மத்திய மந்திரி திட்டத்திற்கு அதிக செலவாகும் என ஒப்புதல் தர மறுத்தார். கடும் கோபம் கொண்ட காமராஜர், முடியாது என்று சொல்ல மந்திரி பதவி எதற்கு? முடியாது என்பதை டெல்லியில் இருந்தே சொல்ல வேண்டியதுதானே, தண்ட செலவு செய்து விமானத்தில் வந்துதான் சொல்ல வேண்டுமா என்று கடிந்து கொண்டார். அதிகாரிகளிடம், நான் நேருவிடம் பேசிக் கொள்கிறேன், நீங்கள் திட்டத்தை ஆரம்பியுங்கள் என்று கட்டளையிட்டார். ஒரு முறை பிரதமர் நேருவை சந்தித்தார் காமராஜர். வழக்கமாக கலகலப்பாக இருக்கும் நேரு அன்று கவலையோடு காணப்பட்டார். காரணம் கேட்டார் காமராஜர். ராணுவ தளபதி திம்மையாவுக்கும் ராணுவ மந்திரி கிருஷ்ணமேனனுக்கும் இடையில் எப்பொழுதும் தகராறு, ராணுவ விஷயமாக இருப்பதால் கவலையாக உள்ளது என்று தெரிவித்தார் நேரு. முப்படைக்கும் ஒருவரே தளபதியாக இருப்பது மிகவும் ஆபத்தானது. நினைத்தால் நள்ளிரவில் உங்களையே கைது செய்துவிட்டு ஆட்சியை பிடிக்க முடியும். அவரை 6 மாதம் வெளிநாட்டிற்கு சுற்றுலா அனுப்புங்கள். அவர் திரும்பும் முன் முப்படைக்கும் தனித்தனியே 3 தளபதிகளை நியமிக்கும் சட்டத்தை கொண்டு வருவோம். முப்படைக்கும் தளபதியாக இருந்தவர் 3ஓடு ஒன்றாக இருக்க விரும்பாமல் தாமாகவே ராஜினாமா செய்து விடுவார் என உடனடியாக தீர்வு கூறினார் காமராஜர். மகிழ்ச்சியில் துள்ளி எழுந்த நேருஜி காமராஜரின் கூர்மையான அறிவுத்திறனை கண்டு வெகுவாக பாராட்டினார். சில நாடுகளைப் போல் ராணுவ புரட்சி எதுவும் ஏற்படாமல் அமைதியான ஜனநாயக வழியில் நமது நாடு சென்று கொண்டிருப்பதற்கு வழிகாட்டிய தீர்க்கதரிசி அவர். ஒரு முறை சுற்றுப்பயணத்தின் போது தேசபக்தர் ஒருவர் காமராஜரை மதிய உணவிற்கு அழைத்திருந்தார். காமராஜரும் சம்மதித்து சென்று உணவருந்தினார். விருந்து முடிந்து வெளியே வந்த காமராஜர் டிரைவரை தேடினார். டிரைவர் இன்னும் உணவருந்தவில்லை என்ற தகவல் அவருக்கு கிடைத்தது. ஏன், டிரைவர் என்றால் கேவலமா? எனக்கு சோறு போடும் போதே அவருக்கும் போட வேண்டியதுதானே, அவரும் மனிதர் தானே என கோபித்துக் கொண்டார் காமராஜர். அந்த நபரின் உறவை அத்தோடு துண்டித்துக் கொண்டார். ஏழை பணக்காரன் என்ற வித்தியாசமின்றி சகலரையும் சமமாக பாவிக்கும் சமத்துவ நோக்குடையவர் காமராஜர். காமராஜர் முதல்வராக இருந்த போது மருத்துவக் கல்லூரிக்கு மாணவர்களை சேர்ப்பதற்கு செலக்ஷன் போர்டு என்று ஒரு கமிட்டியை அமைத்திருந்தார். அதற்கு தலைவராக மூத்த அதிகாரி ஒருவரை நன்கு திறமையாக செயல்படுவார் என்ற எண்ணத்தில் நியமித்தார். ஆனால் அந்த அதிகாரி பணம் பெற்றுக் கொண்டு மாணவர்களுக்கு இடம் ஒதுக்குவதாக புகார் வந்தது. வந்த புகார் உண்மை என்று அறிந்த காமராஜர் அந்த அதிகாரியை அழைத்தார். மறுநாளை பத்திரிகையாளர் முன்னிலையில் உடல் நலமில்லாததால் பதவியை ராஜினாமா செய்கிறேன் என கூறி பதவி விலகிவிடுங்கள் என்று கட்டளையிட்டார். லஞ்சம், ஊழல் என்ற சொற்களை கேட்டாலே வெகுண்டெழும் காமராஜர் அடிக்கடி கூறும் வார்த்தை சின்ன ஓட்டை பெரிய கப்பலையே கவிழ்த்துவிடும் என்பதுதான். அரசு நிர்வாகத்தில் நேர்மையுடனும் கண்டிப்புடனும் நடந்து கொள்ளும் காமராஜரின் இதயம் ஏழைகள், முதியவர்கள் என்றால் கருணையுடன் கனிவு கொள்ளும். ஒரு முறை அவர் சுற்றுப்பயணம் சென்ற போது ஏழை மூதாட்டி ஒருவர் தனக்கு யாரும் ஆதரவிற்கு இல்லை என்று கண்கலங்கினார். ஆதரவிற்கு யாருமற்று உழைக்கவும் சக்தியற்ற முதியவர்களின் பரிதாப நிலை குறித்து மிகவும் வருந்தினார் காமராஜர். சென்னை திரும்பியதும் ஆதரவற்ற ஏழை முதியவர்களுக்கு மாதா மாதம் உதவித்தொகை வழங்கும் திட்டத்தை அறிவித்தார் அந்த ஏழை பங்காளன். தூய பக்தியின் காரணமாக குடிமரத்தை விலக்கி இறைவனின் தரிசனம் பெற்ற நந்தனார் தாழ்த்தப்பட்ட ஜாதியில் பிறந்தவர் என்பதால் கோவிலுக்குள் அனுமதிக்கப்படவில்லை. ஆண்டவன் சந்நிதியில் அனைவரும் சமம் என்பதற்கு எதிராக அராஜகமாக நடந்து கொள்ளும் உயர் ஜாதியினரின் போக்கை கண்டித்து தாழ்த்தப்பட்டவர்களை ஆலய பிரவேசம் செய்ய வைத்த காமராஜர் தான் முதல்வரானதும் ஒரு புரட்சிகரமான முடிவினை எடுத்தார். தாழ்த்தப்பட்டவரான பரமேஸ்வரனை இந்து அறநிலையத்துறை மந்திரியாக்கினார். எந்த உயர் ஜாதியினர் கோவிலுக்குள் நுழையக்கூடாது என கட்டளையிட்டனரோ அவர்களே ஒரு தாழ்த்தப்பட்டவருக்கு பரிவட்டம் கட்டி பூரண கும்ப மரியாதையோடு கோவிலுக்கு அழைத்துச் செல்லும்படி செய்தவர் காமராஜர். கடந்த 2000 ஆண்டுகளில் கண்டிராத சமூக புரட்சியை காமராஜர் ஆட்சியில் தமிழகம் கண்டிருக்கிறது என்று அகமகிழ்ந்தார் பெரியார். ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் எப்படி நேர்மையாகவும் உண்மையாகவும் நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு காமராஜர் ஓர் உன்னத எடுத்துக்காட்டு. அவர் முதல்வரான பின்பும் விருதுநகரில் இருந்த அவரது வயதான தாயார்
தொலைதூரம் நடந்து தெருக்குழாய்களிலேயே தண்ணீர் பிடித்து வந்தார். அதனை கண்ட அதிகாரிகள் முதல்வரின் வீடு என்பதால் உடனடியாக குடிநீர் இணைப்பு கொடுத்தனர். அதற்கு பணமும் வசூலிக்கவில்லை. இதனை அறிந்த காமராஜர் கோபம் கொண்டார். முதல்வர் வீடு என்பதற்காக சட்டத்திற்கு புறம்பாக சலுகை காட்டுவதா என கடும் கோபம் கொண்டார். உடனடியாக அந்த குடிநீர் இணைப்பை துண்டிக்கும்படி கட்டளையிட்டார். தூய்மையின் நேர்மையின் சிகரம் காமராஜர். காமராஜர் முதல்வரானதும் அவர் வசிக்க ஆடம்பர பங்களாவை அரசு சார்பில் ஏற்பாடு செய்தனர் அதிகாரிகள். அதை மறுத்துவிட்ட காமராஜர் இறுதி வரை வாடகை வீட்டிலேயே வசித்தார். ஏழை எளிய மக்களுக்காக கொடுக்கப்பட்ட ரேஷன் அரிசியையே அவரும் உண்டார். வீண் பகட்டையும் ஆடம்பரத்தையும் வெறுத்த எளிமையின் இலக்கணம் அவர். மாற்று கருத்து கொண்டோரிடமும் மனப்பூர்வமான நட்போடு பழகியவர் காமராஜர். தன் வாழ்வில் யாரையுமே அவர் எதிரியாக பாவித்ததே இல்லை. காங்கிரஸை தோற்கடித்து ஆட்சி கட்டிலில் அமர்ந்த அறிஞர் அண்ணா நோய்வாய்ப்பட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த போது உண்மையான பதைபதைப்போடு காணச் சென்றார் காமராஜர். கம்யூனிஸ்ட் கட்சியின் மாபெரும் தலைவர் ஜீவா மரணப்படுக்கையில் இருந்த போது கூறிய கடைசி வார்த்தைகள் காமராஜருக்கு போன் பண்ணுங்க என்பதுதான். மிக முக்கியமான பிரச்சனைகளை கிராமத்தவர்கள் தன் பார்வைக்கு கொண்டு வரும் போது அவர்கள் சொல்லும் விஷயங்களை கேட்டுக்கொண்டு காமராஜர் ஆகட்டும் பார்க்கலாம் என்று கூறுவார். என்ன இவர் இத்தனை முக்கிய பிரச்சனை பற்றி பேசியிருக்கிறோம், பார்க்கலாம் என்று சாதாரணமாக கூறுகிறாரே என்று வந்தவர்கள் வருத்தமுடன் ஊர் திரும்புவார்கள். ஆனால் அவர்கள் ஊர் செல்லும் முன் அவர்கள் எந்த பிரச்சனைக்காக வந்தார்களோ அதற்கான தீர்வு செய்யப்பட்டிருக்கும். ஆகட்டும் பார்க்கலாம் என்று காமராஜர் கூறினால் நல்லதொரு தீர்வு வந்துவிட்டது என்றே அர்த்தம். சொல்வதில்லை, செய்வதுதான் காமராஜரின் வழக்கம். ஒரு சமூகம் முன்னேற வேண்டும் என்றால் ஆண்களுக்கு நிகராக பெண்களும் முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர் காமராஜர். தனது மந்திரி சபையில் லட்சுமிபதி ருக்மிணியையும் லூர்தம்மாள் சைமனையும் மந்திரிகளாக்கி பெண்களுக்கு பெருமை சேர்த்தவர் காமராஜர். காமராஜரின் கம்பீரமான உருவமும் தவறு செய்வோர் மீது அவர் கொள்ளும் கடும் கோபமும் காரணமாக தொண்டர்கள் அவரை ஒருவித பயத்தோடே அணுகுவார்கள். குணமென்னும் குன்றேறி நின்றார் கோபம், கணமேனும் காத்தலரிது என்ற குரலை போல் இருக்கும் அவரது கோபம். ஆனால் அது ஒரு கணத்திலேயே மறைந்துவிடும். மலை போன்ற அந்த மாமனிதர் குழந்தைகளை கண்டுவிட்டால் போதும், தானும் ஒரு குழந்தையாக மாறிவிடுவார். பள்ளி நிகழ்ச்சியின் போதெல்லாம் குழந்தைகளோடு வெகுநேரம் கதை பேசிக் கொண்டிருப்பார். அப்போது குழந்தைகளோடு குழந்தையாக மாறிவிடும் காமராஜரை அனைவரும் வியப்போடு பார்த்து நிற்பார்கள். அன்றைய காங்கிரசில் சிலர் ஆட்சி அதிகாரத்தை பதவி மோகத்திற்காகவும் சுயலாபத்திற்காகவும் பயன்படுத்துவது கண்டு மனம் வருந்தினார் காமராஜர். பதவி ஆசையை வெறுத்து ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் கட்சி பணிக்கு திரும்ப வேண்டும், இளைஞர்களுக்கு வழிவிட வேண்டும் என்ற திட்டத்தை கொண்டு வந்தார். நேருவை மிகவும் கவர்ந்த அத்திட்டம் கே பிளான் என்ற பெயரில் உலகத் தலைவர்களால் மிகவும் பாராட்டப்பட்டது. அத்திட்டத்திற்கு முன்மாதிரியாக தானே முதல்வர் பதவியை துறந்தார் காமராஜர். காமராஜர் பதவி விலகுவதை அறிந்ததும் மிகவும் கலக்கமடைந்தார் தந்தை பெரியார். பதவி மோகம் சிறிதுமற்று துறவி மனோபாவத்தோடு நாட்டு மக்களுக்காக உழைக்கும் காமராஜரின் பண்பு நேருவை மிகவும் கவர்ந்தது. அப்போதைய சூழ்நிலையில் காங்கிரஸை தலைமையேற்று வழிநடத்த காமராஜரே தகுதியான தலைவர் என்பதை உணர்ந்தார் நேருஜி. மிகவும் வற்புறுத்தி காமராஜரை அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தலைவர் பதவியை ஏற்க வைத்தார். மிக மிக சாதாரண தொண்டனாக கட்சியில் இணைந்த காமராஜர் அயராத உழைப்பாலும் மக்கள் தொண்டாலும் உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாட்டின் மிகப்பெரிய கட்சிக்கு தலைவரானது உண்மையான உழைப்பிற்கு உரிய மரியாதை கிடைக்கும் என்பதற்கு ஒரு நற்சாட்சி.
இந்நிகழ்ச்சியை வழங்குபவர்கள் நெல்லை திருப்பதி கோவில் அருகே அமைந்துள்ளது செல்வி ஸ்டோர்ஸ். நெல்லை மீனாட்சிபுரம் செல்வி ஸ்டோர்ஸில் வீட்டு உபயோகப் பொருட்களின் அணிவகுப்பு. அனைவரும் வருகை தந்து வீட்டுக்கு தேவையான பொருட்களை தரமாகவும் விலை குறைவாகவும் வாங்கிச் செல்ல அன்புடன் அழைக்கிறோம். டிஷ்யூ பட்டுப்புடவைகள் 10,000 முதல் 40,000 வரை விலைக்கு வாங்கப்படும். செல்வி ஸ்டோர்ஸ், நம்பர் 34, BK ரோட், மீனாட்சிபுரம், திருநெல்வேலி சந்திப்பு. Phone 0462233896. Cell 9442395179. ஆசிய ஜோதியாம் நேரு இறந்த போது இந்திய அரசியலை இருள் சூழ்ந்தது. இனி தங்களுக்கு யார் என இந்திய மக்கள் கலங்கி நின்றனர். அப்போது ஒளிவிளக்காய் நின்று அனைத்து மக்களுக்கும் நம்பிக்கை அளித்த ஒரே தலைவர் காமராஜர். தான் பிரதமராகும் வாய்ப்பிருந்தும் அதை மறுத்து மிகச்சிறந்த நிர்வாகியான லால் பகதூர் சாஸ்திரியை பிரதமராக்கினார் காமராஜர். திக்கற்று நின்ற வேளையில் நாட்டிற்கு நல்லதொரு திசை காட்டியாய் இறந்தவர் காமராஜர். நம்மிடமிருந்து பிரிந்து சென்ற பாகிஸ்தான் நம் தேசத்தோடு வீணாக சண்டைக்கு வந்தது. பயமறியா காமராஜர் போர்க்களத்திற்கே சென்று நம் வீரர்களை ஊக்கப்படுத்தினார். அந்த போரில் பாகிஸ்தான் படைகளை முறியடித்து நம் தேசத்தின் வீரத்தை உலகிற்கு பறைசாற்றினர் நம் ராணுவ தோழர்கள். போரினை நிறுத்த ஐநா சபை முயற்சிகளை மேற்கொண்டது. அதற்கான கூட்டத்தில் கலந்து கொள்ள ரஷ்யாவின் தாஷ்கண்டிற்கு சென்றார் சாஸ்திரி. துரதிருஷ்டவசமாக தாஷ்கண்டில் மரணமடைந்தார் லால் பகதூர் சாஸ்திரி. நேரு இறந்த போது நம்பிக்கை இழந்தது போல் இந்திய மக்கள் இப்போது கலங்கி நிற்கவில்லை. தேசத்தை வழிநடத்த காமராஜர் இருக்கிறார் என்ற நம்பிக்கை இருந்தது. ஆனால் இந்த முறையும் தனக்கு வந்த பிரதமர் பதவியை துறந்துவிட்டு நேருவின் மகளான அன்னை இந்திராவை பிரதமராக்கினார் காமராஜர். உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடான நம் பாரதத்திற்கு அடுத்தடுத்து 2 பிரதமர்களை உருவாக்கிய அந்த படிக்காத மேதையை அமெரிக்காவின் நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகை கிங் மேக்கர் என புகழ்ந்து அவரது புகைப்படத்தை முகப்போட்டையில் பிரசுரித்து கௌரவப்படுத்தியது. தனது சுயமுயற்சியால் ஹிந்தியையும் ஆங்கிலத்தையும் ஆழ்ந்து பயின்றார் காமராஜர். வட இந்தியா மற்றும் உலகத் தலைவர்களோடு ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் சரளமாக உரையாடும் ஆற்றலை பெற்றிருந்தார். முயன்றால் முடியாதது எதுவும் இல்லை என்பதற்கு அவர் ஒரு சிறப்பான எடுத்துக்காட்டு. இந்தியர்களுக்கு தங்களை தாங்களே ஆளும் திறமை இருக்காது என ஆணவமுடன் கூறினர் பிரிட்டிஷார். சுதந்திரம் அடைந்ததும் மாமேதையான நேருஜியை பிரதமராக்கி வெள்ளையரின் கூற்றை பொய்யாக்கினார் காந்திஜி. நேரு மறைந்த போது சிறந்த நிர்வாகியான லால் பகதூர் சாஸ்திரியை தேர்ந்தெடுத்து கருப்பு காந்தி என்ற பொருளில் காலாகாந்தி என காந்திக்கு இணையாக வடநாட்டு மக்களால் அன்புடன் அழைக்கப்பட்டவர் காமராஜர். உலகின் இருபெரும் வல்லரசுகளில் ஒன்றாக திகழ்ந்த சோவியத் யூனியன் பெருந்தலைவரை சிறப்பு விருந்தினராக தங்கள் தேசத்திற்கு அழைத்து கௌரவித்தது. கடும் பனி பொழியும் ரஷ்யாவில் கோட்டு சூட்டு அணியாமல் சாதாரண வேட்டி சட்டையுடன்
எளிமையாக வலம் வந்த காமராஜரை கண்டு அந்நாட்டு தலைவர்கள் வியந்து போயினர். அங்கு சென்றும் அங்குள்ள விவசாயிகள், கிராமப்புறத்து மக்கள், தொழிலாளர் தோழர்கள் என்று உழைக்கும் வர்க்கத்தோடு அவர் உரையாடிக் கொண்டிருப்பதைக் கண்டு அவரின் சமூக அக்கறை அறிந்து அவர்கள் அதிசயித்து நின்றனர். ரஷ்ய குழந்தைகளோடு ஆடிப்பாடி மகிழ்ந்த அவரின் குழந்தை உள்ளத்தினை போற்றி புகழ்ந்தனர். செல்வச் சீமான் வீட்டில் பிறக்கவில்லை, உயர்கல்வியும் கற்கவில்லை. நேர்மையும் உழைப்பும் தியாகமும் தேசப்பட்டும் இருந்தால் பாமர வீட்டில் பிறந்த ஒருவர் கூட நம் தேசத்தின் தலைமகனாக உயர்ந்த நிலையை அடைய முடியும் என்பதற்கு எடுத்துக்காட்டாய் வாழ்ந்தவர் காமராஜர். தேசப்பிதா காந்தியின் வழியை பின்பற்றி நம் நாட்டிற்காகவே தன் வாழ்வை அர்ப்பணித்த அந்த மாமனிதர் 1975 ஆண்டு காந்தி பிறந்த நாளான அக்டோபர் 2ஆம் நாள் உடலால் நம்மை விட்டு பிரிந்தார். தியாக தீபமாய் வாழ்ந்து மறைந்த பெருந்தலைவரின் மரண செய்தி இந்தியாவை அதிரச் செய்தது. தமிழகமோ கதறி அழுதது. இந்திய தலைவர்கள் மட்டுமின்றி உலகின் பல்வேறு நாட்டு தலைவர்களும் அந்த உத்தமரின் உடலுக்கு மலரஞ்சலி செலுத்தினர். அன்று வான்மேகங்கள் மழையாய் அழுது தீர்த்தன. 3 முறை தமிழக முதல்வராக இருந்தார். இந்தியாவிற்கு 2 பிரதமர்களை தேடித் தந்தார். அவர் மறைந்த போது வாடகை வீட்டில் அவர் விட்டுச் சென்ற சொத்துக்கள் சில கதர் வீட்டு சட்டைகள் 110 ரூபாய். சூரியனும் அணைந்ததுவோ, மன்னவாடி தமிழகம் இழந்ததுவோ, கண்ணீரும் வைகை நதி நிறைந்ததுவோ. இங்கு யாரும் இல்லையே, உன் ஆசை தேடி ஓடி வந்தும் எப்போதும் வந்தாய் வந்தாய் தாய் போலே என்னருவில் இருப்பாய் எப்போதும். உன் நிழலில் வாழுமை தமிழகமே, எங்குமே துடிப்போம் தமிழ் போலே. வாழ்க வாழ்க நீ வாழ்க, இன்னொரு கோபுரமும் சரிந்ததுவோ, சுற்றி வரும் சூரியனும் அணைந்ததுவோ, மன்னவாடி தமிழகம் இழந்தது.